praise the Lord. இதுதான் ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலி சாட்சி சொல்கிறது இங்கே வந்து. ஸோ அண்ட் ஃபஸ்ட் டே ரொம்ப கனெக்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு நான் ஸ்கிரிப்டடாக வரல, சடனாக கேட்டாங்க. ஐ ஃபீல் தாட் ஆஃப் ஷேரிங். லைக் ஒவ்வொருத்தரோட சாட்சியிலும் ஒவ்வொரு விஷயம். பிரதர் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்லேருந்து நம்ம இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து கெரியர் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து ஒரு கெரியர்லேருந்து ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் அந்த உங்களோட சொன்ன ஒவ்வொரு டெஸ்ட்மோனி என் வாழ்க்கையில் நடந்துச்சு. நான் ஷார்ட்டாக சொல்லணுன்னா, லைக் நான் ரீசெண்டாக தான் ஹேமில்டன் மூவ் ஆனேன். அதுக்கு முன்னாடி ஐ வாஸ் இன் மிஸ்ஸாகா. நானும் என் ஒய்ஃப் வரும்போது லைக் பிளான்ஸில் எதுவுமே கிடையாது, என்ன கெரியர்னு கிடையாது, எனக்கு வேலை கிடையாது. நான் எதுக்குன்னா அங்கே இருக்கிற ஒரு வெல் செட்டில்டான ஒரு கெரியரை வந்து என் ஒய்ஃப் அவங்க அடுத்த கட்ட படிக்கணும்னு சொல்கிறதுக்காக ஐ ஜஸ்ட் லைக் வாண்ட் டு சப்போர்ட்டர். ஸோ இங்கே வந்தேன் நான். பட் ஒரு ஃபைன் டே நான் ரேண்டமாக இப்போது வேலைலாம் தேடிட்டு இருந்தேன். என்னன்னு தெரியல, சடன்லி ப்ரே பண்ணுதுன்னு தோணுச்சு. பெட்ரூமில் உட்காந்து முழங்கால் படிட்டு நான் ப்ரே பண்ணேன். ஒரே ஒரு வாய்ஸ் மட்டும் தான் எனக்கு கைட் பண்ணிச்சு. நீ இங்கே ஒரு பெரிய ஒரு மீட்டிங் நடக்க போது, நீ அந்த இடத்துக்கு போ. அதே மாதிரி அங்கே ஒரு மீட்டிங் நடந்துச்சு, நான் போனேன். கிட்டத்தட்ட ஒரு 600 to 700 மெம்பர்ஸ் க்யூவில் இருந்தாங்க. அதில் ஒரே ஆள் நான் மட்டும் செலக்ட் ஆனேன். அதோட க்ரைட்டீரியா கூட அதுக்கு பிஆர் தேவை. எனக்கு அந்த இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணி சொன்னதுக்கப்புறம் சொன்னாங்க, நீங்கள் உங்களுக்கு ப்ரீவியஸாக எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, உங்களுக்கு பிஆரும் கிடையாது, பட் வி ஃபீல் ஸோ லைக் இந்த இடத்த நீங்கள் பொசிஷன் செட் ஆவீங்கன்னு. பை காட்ஸ் கிரேஸ் அந்த கம்பெனியில் இப்போது 2 years ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அடுத்த விஷயம் லைக் இந்த வருஷத்தோட எனக்கு நவம்பரோட எனக்கு அந்த கம்பெனியோட அடுத்த ஜம்ப் பண்ணலன்னு சொல்லிட்டு இன்னொரு பெரிய கம்பெனி ஒரு ஆஃபர் மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எதுவும் கிடைக்கல. அகெயின் நான் ப்ரே பண்ணேன். ஐ திங்க் தேர் வாஸ் லைக் அ பிக் இன்டர்வியூ கோஸ் ஆன். வால்மார்ட்ஸ் ஒரு பெரிய இன்டர்வியூ ஒன்று ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கேயும் ஒரு 700 to 800 மெம்பர்ஸ் இருந்தாங்க. அதுலேயும் நான் போனேன். அதுலேயும் நான் ஃபஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணேன். செகண்ட் ரவுண்ட் வந்து ஆன்லைன் இன்டர்வியூ வச்சாங்க, ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன், அதுவும் கிளியர் பண்ணேன். பட் தேர்ட் என்ன ஆச்சுன்னா, தேர் வாஸ் லைக் எனக்கு அந்த டைம் ஒர்க் பர்மிட் முடிஞ்சு ஐ வாஸ் இன் லைக் இம்ப்ளாய் ஸ்டேட்டஸ். அண்ட் அவங்க சொன்னாங்க, இந்த ஸ்டேட்டஸாக உங்களுக்கு எடுத்துக்க முடியும்னு சொல்லி ஃபைனல் ரவுண்டில் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அகெயின் அந்த டைம் வந்து நான் வருத்தப்படல, இன்னும் ஸ்ட்ராங்காக ப்ரே பண்ணேன். ப்ரே பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒர்க் பர்மிட் எக்ஸ்டென்ஷன் கரெக்டாக நவம்பர் வந்துச்சு ஃபார் 3 years. அண்ட் இன் பிட்வீன் நான் பிஆர் ப்ராசஸும் பண்ணேன். அகெயின் பை காட்ஸ் கிரேஸ் அண்ட் வித் மிரக்கல் லைக் டிசம்பர் அந்த ட்ராவில் நான் பிஆர் செலக்ட் ஆனேன். செலக்ட் ஆகி வி ஆர் எக்ஸ்பெக்டிங் லைக் பிஆர் ஃபார் வித்தின் லைக் 6 to 8 months. அண்ட் இன்னொரு போனஸ் விஷயம் முடியறதுக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன்னா, லைக் மீ அண்ட் மை ஒய்ஃப் ஆர் எக்ஸ்பெக்டிங் பேபி ஆன் மார்ச். ஸோ இந்த ஒரு வருஷத்துலேயே வந்து லைக் டோட்டல் லைஃபே தலைக்கீழ இது பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ வித்தவுட் ஹிஸ் கிரேஸ் நான் இந்த நிலைமைக்கு இருந்துருப்பேன். இன்ஃபேக்ட் இந்த இடத்துக்கு கொண்டு வந்தால் அவரோட கிரேஸ் தான் நான் நம்புகிறேன், இந்த முன்னாடி சாட்சி சொல்கிறதுக்கு. ஸோ ஐ லைக் டு தேங்க் him and thank you for all having me and happy new year. Thank you.